வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, KLV32R202F இது லைட்டிங்கில் ஃபால்ட் மெயின் போர்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட எஸ்டிமேஷன் கொடுத்தோம். கஸ்டமர் வந்து ஏற்கனவே பேனல் ஃபால்ட்டு அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்காரு. அதனால் போர்டுக்கு வந்து அவ்வளோவா செலவு பண்ணுறதுக்கு கஸ்டமர் விருப்பம் இல்லை. அதனால் நம்ம ஒரு யூனிவர்சல் போர்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட எஸ்டிமேஷன் கொடுத்ததுக்கு கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதில் மெயின் போர்டு ஃபால்ட்டு, ப்ராசஸர் ஐசி வந்து ஷார்ட்டு, ஓவர் ஹீட் ஆகுது. அதனால் இதை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு U11 போர்டு தான் போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன SMBS, இது வந்து 2 டயோடு இருக்கிற SMBS. இந்த SMBS தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனல் நல்லா இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா பேனல் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பேனலில் ஃபால்ட் இருந்தது அப்படின்னா நம்ம செய்கிற வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அந்தமாரி நிறைய வேலை வந்து செஞ்சு பேனல் ஃபால்ட்னால திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. அதனால் டிவி வந்த உடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு காம்போ போர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா போட்டு செக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து LVDS கேபிள் வந்து சாதா கேபிள் தான். U11 போர்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கேபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோடைய பேக் லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பவர் சப்ளை போர்டுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செக்கிங்க்கு நீங்கள் ஒரு காம்போ போர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா காம்போ போர்டு போட்டு செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இந்த ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்தவுடனே பேனல் நல்லா இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்பேன். பார்த்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் வந்தவுடனே நான் பேனல் செக் பண்ணிட்டேன், பேனல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் LVDS கேபிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பேக் லைட் ஒயர் மாற்றிருக்கேன். ஸ்பீக்கர் ஒயரு இதே ஸ்பீக்கர் ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம், இதுவே சரியாக இருக்கும் அந்த போர்டுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கேபினட்டை வந்து நான் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பீடிங்கை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த U11 போர்டை அதுக்குள்ளே வச்சு மேட்ச் ஆகிற மாதிரி ஹோல் போட்டு அந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதில் வர பீடிங்கை இங்கேயே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா SMBS வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, பவர் கேபிள் 12 வோல்ட் கேபிள் கொடுத்துட்றோம். பேக் லைட்டுக்கெல்லாம் திருப்பி வச்சு தான் போட முடியும். ஏன்னா அப்படி தான் அதுக்கு தகுந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். செட்டு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீபேடையும் சென்சார் மட்டும் இப்போது லைன் போடணும். மற்றபடி எல்லா லைனும் போட்டேன். அதை போட்டுட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து அது கீழே வச்சுட்டேன். இது எதுவும் நான் ஆல்ட்ரு பண்ணல.
சென்சர் போர்டு எடுத்துன்னு போய் கீழே வச்சுட்டேன். கீபேடை வெளியில் தள்ளி விட்டேன். கீபேட் லைன் போட்டேன். அடுத்தது வந்து எல்டிஎஸ் கேபிளும் போட்டுருவேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதா. பேக்லைட் டிரைவர் பேக்லைட் கொடுத்தாச்சு, பவர் கொடுத்தாச்சு, எல்டிஎஸ் கேபிள் கொடுத்தாச்சு, கீபேட் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்பீக்கரும் கொடுத்தாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ்டு. ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கீபேடை இந்த இடத்துல வச்சு ஒட்டி விடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. செட்டை ஆன் பண்ணியிருக்கேன். படம் வரல. ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணோம். யூலானுக்கு யூஸ்வலாக பண்ணுறது தான். இன்புட் 031181. பிக்சர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணி சோனி லோகோ வர வச்சுட்டு செட்டு ஸ்டாண்ட் பை செக்ஷனை வந்து ரிமைண்டரில் வைக்கணும். அது மட்டும்தான் நான் இப்போ பண்ண வேண்டிய வேலை. சர்வீஸ் மோடு வந்து இன்புட் 2580. இதில் ஸ்பெஷல் செட் அதில் போயிட்டு பவர் ஆப்ஷனை வந்து ரிமைண்டரில் வச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் லோகோ வந்து சோனி வச்சிட்டேன். அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சிடுது. இப்போ ஒரு பென்ட்ரைவ் போட்டு செக் பண்ணணும். பென்ட்ரைவ் போட்டு வீடியோ செக் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஆடியோ வீடியோ செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, செட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஆல்.